வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஒரு புத்திசாலியான குரங்கின் கதை. அழகான ஒரு காட்டில் ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் நிறைய முதலைகள் வசித்தன. குளத்தின் கரையில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் புத்திசாலியான ஒரு குரங்கு வசித்தது. குரங்கு அவன் நண்பனான முதலைக்கும் அவன் மனைவிக்கும் எப்போதும் மரத்திலிருந்து பழங்களை பறித்து கொடுப்பான். அப்படி இருந்தபோது ஒரு நாள் முதலையின் மனைவிக்கு ஒரு ஆசை வந்தது. இந்த பழங்களுக்கு இவ்வளவு சுவை இருந்தால் எப்போதும் இந்த பழங்களையே சாப்பிடும் குரங்கின் இதயத்திற்கு எவ்வளவு சுவை இருக்கும். தனக்கு குரங்கின் இதயம் சாப்பிட வேண்டும் என்று மனைவி கேட்டாள். அதனால் குரங்கினை தங்களது வீட்டுக்கு அழைத்துச் சென்று அங்கேயே குரங்கின் இதயத்தை சாப்பிடலாம் என்று முதலைகள் முடிவு செய்தன. முதலை மெதுவாக குரங்கின் அருகில் சென்றது. பிறகு அவனிடம், நண்பா, என் மனைவி மிகவும் சுவையாக சமைப்பாள். உன்னை உணவு சாப்பிட அழைக்க நாங்கள் வீட்டுக்கு வருமாறு அழைக்கிறோம். குரங்கு முதலைக்குடன் செல்ல முடிவு செய்தான். அவன் முதலையின் மேல் ஏறி நதியில் பயணம் தொடங்கினான். நதியின் நடுவில் வந்தபோது முதலை குரங்கிடம், என் மனைவிக்கு உன் இதயம் சாப்பிட வேண்டும் என்று ஆசை உள்ளது. அதற்காகத்தான் நான் உன்னை வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன். புத்திசாலியான குரங்கு பிறகு முதலைக்கு சொன்னது, நான் என் இதயத்தை மரத்தில் உள்ள என் வீட்டில் வைத்து வந்திருக்கிறேன். நாம் இருவரும் போய் அதை எடுத்து கொண்டு வரலாம். முதலை அதை நம்பி குரங்கையும் அழைத்து மீண்டும் மரத்துக்கு போனது. மரத்தருகில் வந்ததும் குரங்கு அதில் பாய்ந்து ஏறியது. பிறகு உரக்க கூவி சொன்னது, நீ என்னை ஏமாற்ற முயற்சித்தாய். அதனால் இனிமேல் நான் உன்னுடன் வரமாட்டேன். அவ்வாறு குரங்கு தப்பித்து விட்டது. நண்பர்களே, நீங்கள் கவனித்தீர்களா? புத்திசாலித்தனமாக சிந்தித்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் தீரும்.